ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இது நம்முடைய சேனல் மீன்ஸ் மைண்ட் மேக்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரீசனிங் டாப்பிக்கில் வந்து நம்பர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ் வந்து பார்த்துருந்தோம். இது இல்லாமல் எப்படி கேட்பாங்கன்னா, விஷுவல் ரீசனிங்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்க ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு பிக்சர் வந்து கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக வந்து அடுத்து என்ன பிக்சர் வரும், இல்லை அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதில் வந்து ஒரு சில பசில்ஸ் மட்டும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேவா? ஸோ சாம்பிளுக்கு என்னென்ன இருக்குன்னா, இது வந்து விசுவலைசேஷனிங் தான், பட் வந்து சம்மு இதில் இருக்கும். ஸோ அதனால் இதை பார்க்கலாம். சில மெத்தட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்தலாம். விசுவலைசேஷனிங் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தலாம். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து சும்மா சாம்பிள் மாதிரி என்ன பார்க்க போகிறோன்னா 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துட்டு இங்கே கார்னரில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4, இங்கே 6, மேலே சென்டரில் வந்து 36 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சென்டரில் வந்து அடுத்து 12 இருக்குது, இங்கே 6, 3, 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே சென்டரில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சுற்றி 7, 2, 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லிங்க் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எப்படின்னா 9 4 36. ஓகேவா? அப்படி போட்டால் வரும். வேறு என்ன பண்ணலாம், 4 3 12 போட்டால் வந்து நடுவில் வந்து 12 வருது. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் எப்படி வந்து இந்த 36 வந்து இந்த 3 நம்பரோட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் வந்து என்ன பண்ணாலும் ஒரு லிங்கே ஆகலை அப்படின்னா 3 நம்பருக்குமே வந்து ஒரு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 9 4 6. ஓகேவா? 9 4 6க்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே சைடில் போகிறேன். 9 4 6 என்ன வரும்? 3 போட்டிங்கன்னா 3 9, அடுத்து 4, அடுத்து 2 6. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நான் 2 போட்டு டிவைட் பண்ணி பார்க்குறேன். 3 2 4 1 2 2. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. அப்போ என்ன வரும்? 2 4 3 6 2 போட்டால் 3 அப்படி வரும். 2 4 1 2 2 என்ன வருது? ஓகே, 2 6 2 6 6 6 பெருக்கணும்னா 36. ஸோ சென்டரில் இருக்க நம்பர் வருது. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி சென்டரில் இருக்க நம்பர் வந்து வருதான்னு பார்க்குறேன். ஸோ இதே அதே மாதிரி எடுத்து பார்க்கலாமே. ஸோ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6 3 4 இருக்குது. இது இந்த செகண்ட் ட்ரையாங்கிளில் 6 3 4 இருக்குது. அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எல்சிஎம் போடுங்க. 2 3 6 1 3 3 4 அப்படியே வந்துடும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து 1 2 1 2 4. ஸோ மறுபடியும் போட்டிங்கன்னா 1 1 1. இப்போ என்ன வரும்? 2 6 6 2 12. ஸோ இந்த 3 நம்பரோட வேல்யூ எல்சிஎம் வந்து 12 வருது. ஸோ அதுதான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், 3 சுற்றி இருக்க 3 நம்பரோட எல்சிஎம் தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்குது? 7 2 7 2 10 இருக்குது இல்லையா? ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். 7 2 10 எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 அப்படியே தான் வரும். 1 2 2 I 2 10. ஸோ இது வந்து 7 5 தான் இருக்குது. ஸோ 7 5 டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? I 2 10 7 70. ஸோ இப்போ சென்டரில் வந்து வரக்கூடிய நம்பர் 70. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட், இப்படி பண்ணலாம். இது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி தான் எல்லா சமமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த 3 வந்து ஒரு விதத்தில் ரிலேட்டடாக சென்டரில் இருக்க நம்பருக்கு வந்து இருக்கும். அது வந்து எப்படி இருக்கலாம்னா, 3ஐயும் கூட்டி சென்டரில் போட்டுக்கலாம். இல்லை 3க்கு வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி கூட சென்டரில் போட்டுக்கலாம். இல்லை 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதை ரூட் போட்டு சென்டரில் போகலாம். அது வந்து இன்னும் லென்த்தாக போகும். பட் அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா தான். எப்படி நம்ம நம்பர் சீரிஸில் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு போனோமோ அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தான் பண்ணிக்கணும். அடுத்து என்ன இருக்குன்னா, இதில் என்ன கேட்டிருக்காங்க, 10 6 64 இருக்குது, 15 5 200 இருக்குது, 25 15 என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா இந்த கொஷின் இதில் கேட்டிருக்காங்கன்னா அப்போ இந்த மேலே இருக்க 2 நம்பருக்கும் சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் தான் இந்த கீழே இருக்க நம்பரை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது எப்படி வருதுன்னு பாருங்கள். 10 இருக்குது, 6 இருக்குது, 64 இருக்குது. ஓகே, 64னா மேபி 8 8 64ன்னு சொல்லலாம். ஸ்கொயரில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கொயரில் இல்லை க்யூபில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் ட்ரை பண்ணுறேன். எப்படி ஸ்கொயரில் ட்ரை பண்ணுறேன்னா, இங்கே 10 இருக்கா, அந்த 10 என்ன பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 100. ஓகே, அதே மாதிரி 6 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 36. 100 - 36 = 64. இது ஓகே. எப்படின்னா ஒரு இதை ஸ்கொயர் பண்ணி இன்னொரு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணுறேன் மைனஸ் இன்னொரு நம்பர் ஸ்கொயர், அவ்வளோதான். அதே மாதிரி 15 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்?
225, 5 5 225, அடுத்து 5 ஸ்கொயர்டு வந்து 25, ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 225 25 போனால் 200. ஸோ அந்த நம்பர் தான் கீழே வருது. அப்போ ஓகே, நம்ம எடுத்திருக்க ஒரு கண்டுபிடிச்சி விட்டு கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 25, இங்கே 15 இருக்குது, கீழே என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ அப்போ 25 ஸ்கொயர் பண்ணுங்கள். 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே 2 இருக்கா. ஸோ இந்த மாதிரி 5ங்கிற முடிஞ்சாலே அது ஸ்கொயர் பண்ணுறது எப்படி பண்ணலான்னா ஈஸியாக வந்து ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். 5ன்னு முடிஞ்சாலே இங்கே வேல்யூ 25ன்னு போட்டுங்க லாஸ்ட்டில். இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்கா. 2 இருந்தால் 2க்கு அடுத்த நம்பரை எடுத்துங்க. 2க்கு அடுத்த நம்பர் 3, அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. அப்போ 625 தான் வேல்யூ. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குது, 15 இருக்கா. ஸோ 15 ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன வரும், அதே மாதிரி தான் 25 போட்டுங்க. 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் என்னது, 2. அப்போ 2 2 225. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ வரும், 0 0 4. ஓகேவா. அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல 4. ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு 2 நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று அதை ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை கியூப் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் சிம்பிளாக ஒரு 4 மெத்தடுக்குள்ளே தான் உள்ளே வந்துடும். அதை நீங்கள் செஞ்சு பார்க்க தான் அது எந்த மெத்தட்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 5 15 8 11 8 8 19 5 4 9 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது. அங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பக்கத்தில் இருக்க நம்பரை பாருங்கள், 9ன்னு இருக்கா. இது எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 2 நம்பரை இதோட ரிலேட் பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்னா 5 4 கூட்டினீங்கன்னா 9 வருமா, ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அதே மாதிரி இன்னொன்று வருதான் செக் பண்ணி பார்ப்போம். 11 8 கூட்டினா 19 வருது. ஓகே, அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டு. அதே மாதிரி 3 5 கூட்டினா 8. ஓகே, அப்போ இது வந்து ஒரு தனி. இந்த மாதிரி 2ஐயும் கூட்டி இது வரும்போதுனா அப்போ இது கண்டிப்பாக தனி தான். அப்போ நம்ம இதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். அப்போ இந்த மேலே இருக்க 2 நம்பரையும் என்ன பண்ணால் இந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 3 5 15 வருது. எப்படி, 3 5 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 வரும். அதே மாதிரி இங்கே சாரி, இந்த இடத்துல வந்து 88 வரும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ 11 8 88ன்னு இருக்கும். ஸோ அப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் இங்கே வருது. அப்போ அதே மாதிரி 5 4 மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல 20 வரும். ஸோ இங்கே 20. ஸோ முடிஞ்சு இப்படி தான். ஸோ இந்த மாடல் தான் இப்படி தான் இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு ட்ரையல் பண்ணியும் நம்ம ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மெத்தட் நம்ம தெரிஞ்ச மெத்தட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஏதோ ஒன்றில் கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய மெத்தட் போட்டு பார்க்க தான் நமக்கு தெரியும் எதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த டாபிக் முடிஞ்சது. நம்ம அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.